Hi everyone, welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது யூஷுவலாக இருக்கிற vlog மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸை என்னுடைய ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லார்கிட்டக்கையும் ஷேர் பண்ணி அந்த ஹாப்பினஸ்ஸை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் வந்து எனக்காக இந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் இவ்வளோ தூரம் டெவலப் ஆனதுக்கு கிட்டத்தட்ட 660 வீடியோஸ் போட்டிருக்கேன். மோர் தேன் 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 6 lakh வியூஸ்க்கு மேலே எனக்கு இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, என்னுடைய வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி, இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருனாலையும் தான் என்னால் ஐ திங்க் இவ்வளோ வீடியோஸ் வந்து போட முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யாரோட சப்போர்ட்டும் இல்லைன்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியே கிடையாது. அண்ட் 2019 கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் முன்னாடி நான் இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. இதை பற்றி என்னுடைய 100th வீடியோ, 200 வீடியோ, ஒரு ஸ்டெப்பிங் 100 வீடியோஸ் போதும் நான் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய வீடியோஸில் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு கேன் வி ரன் அ லைஃப் ஆன் அ வீல் சேர். பேசிக்கலி இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ உமன் ஆன் அ வீல் சேர். ஸோ இந்த மாதிரி தமிழில் பெருசாக யாரும் தமிழ் யூடியூபர்ஸ் வந்து ஒரு வீல் சேர் உமனாக ஃபேமிலியோட vlog எடுத்து இது வரைக்கும் நான் பார்க்கல. நிறைய பேர் யூடியூப் கண்டென்ட் கொடுக்குறாங்க, வேறு லாங்குவேஜஸில் இருக்கும். எய்தர் அவங்க பேரண்ட்ஸோடு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து சோஷியல் சர்வீஸில் ஃபுல்லாக இருப்பாங்க. பட் ஒரு ஃபேமிலியும் ரன் பண்ணிவிட்டு நம்மளால் இதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினாகவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா March 2019. பட் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் தைரியமாக அப்லோட் பண்ண ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 1st May 2019 தான். ஸோ கரெக்டாக 1st May 2024 வந்தால் எனக்கு 5 இயர்ஸ் அப்லோடிங்லேருந்து கால்குலேட் பண்ணால் வரும். அதனால தான் கண்டிப்பாக 1st Mayக்குள்ளே இந்த வீடியோ எப்படியாவது நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டைரெக்டாக வந்து பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு டைம் இல்லை, நிறைய வேலைகள் ப்ளஸ் பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால என்னால் டைரெக்டாக வீடியோஸ்க்கு வர முடியல. அதனால தான் நான் என்னுடைய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா வீடியோஸ்லேயும் இருக்கிற கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து இதில் அட்டாச் பண்ணி நான் பேசியிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எப்படியாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கான கண்டென்ட்ஸ் ஏதாவது நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம நினைக்கலாம் யூடியூப் தானே, ஆமாம் அவங்க வந்து மொபைலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே எடிட் பண்ணி அப்படியே போடுறாங்கன்ட்டு. ஸோ ப்ளீஸ் யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக எந்த வேலையுமே நினைக்காதீங்க. ஸோ எனக்குன்னு வந்து ஒரு தனி கேமராமேன் இல்லைனா ஒரு எடிட்டிங் டீம், இப்போ நீங்கள் நிறைய பேரோட சக்ஸஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கேமராமேன் இருப்பாங்க, 2 கேமராஸ் இருக்கும், ப்ராப்பரான ஒரு எடிட்டிங் டீம் இருக்கும். இல்லைனா எங்கே அவங்க ட்ராவல் பண்ணாலும் கூடவே வந்து ஒரு கேமராமேன் வந்து எடுத்து அவங்க எடிட் பண்ணி போடுற மாதிரி, இந்த மாதிரி அவங்களுக்குலாம் நிறைய மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்கும். பட் அது வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும். அதுவும் கஷ்டம்தான், அதுலேயும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அதை கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நான் என்னை பொறுத்த வரைக்கும், என் சேனலை பொறுத்த வரைக்கும் டீம் ஒர்க் அப்படின்னு எதுவும் கிடையாது. ரொம்ப ரேராக வந்து அனு எனக்கு வீடியோஸ் எடுத்து கொடுத்துருக்கா. சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம், 5 இயர்ஸ் முன்னாடிலாம் நான் கேட்டது கிடையாது. இப்போது ஷீ இஸ் லைக் இன் ஹர் டீன்ஸ். ஸோ அவளால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து எனக்கு அவள் கொடுப்பா. அவள் நிறைய நீ கண்டென்ட் போடுமா, உன்ன மாதிரியான கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் இல்லவே இல்லை, நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவள் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாள். ஸோ ஃபுல் எடிட்டிங் அண்ட் வாய்ஸ் ஓவர் ஒரு வீடியோவையும் நான் வந்து என்னுடைய லெவல் ஆஃப் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வீல் சேர்லேருந்து எடுக்கிறதுனால ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த ஸ்க்ரீன்லேருந்து தான் இருக்கும். எனக்கு முன்னாடிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் வந்து ஹைட்டாக எடுங்க அப்படின்ட்டு. ஒரு சில பேர் நான் வீல் சேர்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னே தெரியாமல் கூட எனக்கு கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது அவங்க வியூவர்ஸ் தப்பு இல்லை, பார்க்க தான் அவங்களுக்கு நான் எப்படி வந்து வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னுடைய லெவல் ஆஃப் வீடியோ கவரேஜ் பார்த்திங்கன்னா இதுதான். ஒருத்தங்க நின்றுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கும் உட்காந்துட்டே மூவிங்கில் வீல் சேரில் வீடியோ எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு சேனல் ரன் பண்ணுறாங்க, இதில் என்ன இருக்குது, இது ஒரு வேலையா அப்படின்லாம் வந்து கேட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட் வந்து பெயின், எஃபர்ட், டைம்
எல்லாமே என்னோட சேனல் பற்றி மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப அதிகம். இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் மீ டு கம் ஆல் த வே ஃபார் 5 years வித் 660 வீடியோஸ். நான் இது ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து ஒரு 1000 வீடியோ 1000 வீடியோஸாவது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். பரவாயில்ல, இவங்க முடியாட்டியும் ஒரு உமனாக இருந்து நம்ம இந்தியன் ஃபேமிலியும் ரன் பண்ணிவிட்டு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் எப்பயுமே இதுக்குள்ளே வந்திருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் லேபிள் கண்டென்ட் கொடுக்க நம்ம இந்தியாவில், நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாவில் இருந்தேன், இப்போ நான் வந்து அப்ராடில் இருக்கேன். ஸோ எப்படியாவது இந்தியாலையும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம இல்லாட்டியும் நம்ம காலத்துக்கு அப்புறம் இருக்கிற டிஃப்ரெண்ட் லேபிள் பீப்புளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்லாம் நான் நிறைய திங்க் பண்ணி தான் ஒரு வீடியோவும் எடுப்பேன். ஸோ என்னோடய கண்டென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட கண்டென்ட்டாக இருந்தாலும் கடைசிலேயே அதில் எவ்வளோ டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் கொண்டு முடியும். என்னுடைய விளாக்ஸும் அப்படி தான் இருக்கும். வீல் சேர்லேருந்தே நம்ம எப்படி சமைக்கலாம், எவ்வளோ ஈஸியாக நம்ம கிச்சனை விட்டு வெளியில் வரலாம், முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணலாம், எல்லாமே வந்து என்னுடைய விளாக்ஸில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்தராக வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்களுடைய சேனல் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த எனக்காக பேசியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களுடைய வேலைகளை விட்டுட்டு அவங்க மெனக்கட்டு எனக்காக ஃபியூ செகண்ட்ஸோ ஃபியூ மினிட்ஸோ பேசியிருக்காங்க. அதில் ஒரு சில பேர் வாலண்டியராக எனக்காக வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். Hi Pavitra, congratulations on completing 5 years on your YouTube channel. It's never easy to start a channel and consistently create and publish content, and you have done that against all odds. Keep doing what you're doing, and I wish you all the very best for your growth and success. Congratulations once again. Hi Pavitra, first of all I want to tell you my heartiest wishes in a 5 years of your YouTube journey, Pavitra vlogs on wheelchair. அது வந்து ஈஸியே கிடையாது. ஒரு யூடியூபராக எவ்வளோ பெரிய ஜேர்னி அது எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கோ த்ரூ பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கும் நல்லா புரியும். யூ ஆர் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. யூ ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் மோர் லைக் அ சிஸ்டர். உன்னுடைய இந்த ஜேர்னி வந்து அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய இன்ஸ்பிரேஷனையும் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய விமனுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா யூ ஆர் சச் அ ஒண்டர்ஃபுல் அமேசிங் ஒய்ஃப், அமேசிங் டாட்டர் அண்ட் அ பியூட்டிஃபுல் மதர். இதெல்லாம் தாண்டி ஒரு 5 வருஷம் யூடியூப் ஜேர்னி அப்படிங்கிறது ஈஸியான டாஸ்கே இல்லை. அது நீ ரொம்ப அழகாக அமேசிங்காக முடிச்சிருக்க. ரியலி மை ஹார்ட் ஃபெல்ட் and loving wishes for you. I always pray for you for a better health and better opportunities. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பவித்ரா. All the love from Chennai, from Rekha Simply Samail. All the best ma. Hi friends, என் பேர் வந்து சங்கீதா. என்னோட சேனல் பேர் வந்து குக்கிங் டாட். இன்னைக்கு வந்து பவித்ரா சிஸ்டர், பவித்ரா வீலாக் ஆன் வீல் சேர், அவங்க வந்து 5th year கம்ப்ளீட் பண்ணி 6th year என்டர் ஆகுறாங்க. ஸோ பவித்ரா சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 to 4 years தெரியும். ரொம்ப ஹெல்பிங் நேச்சர், ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. எவ்வளோ பிஸியான ஷெட்யூலாக இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. பயங்கர ஹெல்பிங் நேச்சர். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து இந்த வீல் சேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நிறைய ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வீல் சேர் கிடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து ஒரு வீல் சேர்லேருந்து எப்படி வந்து அவங்களால வந்து எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸாக மாற்ற முடியுது. பயங்கர இன்ஸ்பிரேஷனான பர்சன். அவங்கள்ட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினாலே போதும், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க, நல்ல மோட்டிவேஷனலாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு டவுன் ஆகி அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா அது வந்து ஒரு பூஸ்ட் எனர்ஜி மாதிரி டக்குன்னு நமக்கு எனர்ஜி ஆகிடும். அவங்க வந்து கொடுக்குற டிப்ஸாக இருக்கட்டும், அவங்க இப்படி பண்ணுங்க சங்கீதா அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவங்க வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல் வீல் சேர் மாடல் ப்ளஸ் ஹெல்பிங் நேச்சர், ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க எப்போவுமே. அவங்க என்னதான் அவங்க பிஸியாக இருந்தாலும் இல்லை அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப்பில் ஏதாவது டென்ஷன் அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க வந்து நம்ம எப்போ கால் பண்ணாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா வந்து ஷி வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ பவித்ரா சிஸ்டர், ஆல் த வெரி பெஸ்ட். இந்த 6th year உங்களோட யூடியூப் ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஹாய் ஆல், திஸ் இஸ் சதீஷ் ஆன் வீல்ஸ் யூடியூப் சேனல். நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஆக்சசபிலிட்டி, ட்ராவல் அந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்கேன். ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 years ஆரம்பிச்சேன். பட் நான் வந்து நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பவித்ராவோட சேனலை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன்.
அவங்க ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்குன்னு சொல்லலாம். எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு 2 பேர் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். அதில் ஒன்று வந்து பவித்ரா. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க போடுற வீடியோஸில் வந்து நிறைய குக்கிங் அண்ட் சாரீஸ், மற்ற கைண்ட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாத்த பற்றியும் வந்து நிறைய வந்து வீடியோஸ் போடுவாங்க. ஸோ அப்படி இல்லை ஒருத்தவங்க வந்து வீல் சேரில் வந்து நிறைய வீடியோஸ் போடும்போது எனக்கும் வந்து அது இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து 2 பேர் இன்ஸ்பிரேஷன் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து அருண் அரவிந்த், இன்னொன்று வந்து பவித்ரா. ஸோ பவித்ரா விலாக்ஸ் ஆன் வீல் சேர்ன்ற யூடியூப் சேனலை நிறைய பேர் ரசிக்கிறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. அதில் நானும் ஒருத்தர். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவித்ராவோட சேனல் ஆரம்பித்து 5 years ஆகுது. அதுக்கு கிரேட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். அண்ட் மேலும் மேலும் வந்து அவரோட சேனல் வந்து வளரணும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஹாய் பவித்ரா சிஸ்டர், ஹாய் அனு, ஹாய் ஜெய் சார். முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஜஸ்ட் பிலீவ், நம்ம ஜஸ்ட் மாடர்ன் ஜஸ்ட் பிலீவ் மீட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 years இருக்குமா. ஸோ இத்தனை வருஷம் ஜேர்னியில் நம்ம வந்து சில டைம் நிறைய பேசியிருக்கோம், சில டைம் வந்து டச் வச்சுக்க முடியல. ஏன்னா நீங்கள் யூஎஸ் போனதுனால ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க, நானும் வந்து இங்கே இருக்க ஒர்க்ஸில் வந்து பிஸி ஆகிட்டேன், டச் வச்சுக்க முடியல. பட் நீங்க என் மேல வச்சிருக்க லவ், எங்க மேல வச்சிருக்க லவ், நாங்க உங்க மேல வச்சிருக்க லவ், எந்த விதமான மாற்றமே கிடையாது. இது வந்து நமக்கு எப்பவுமே தொடர்ந்துட்டே இருக்கும். ஸ்பெஷலி எனக்கு அனு கீர்த்தனவர் ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் அ வெரி 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 நைஸ் கிட். அண்ட் மோர் ஓவர் உங்க சேனல் பத்தி பேசணும், சீரியஸா சொன்னோம் அப்படின்னா, உங்களை போல மோட்டிவேட் பண்ணி, ஐ மீன் இன்ஸ்பிரேஷனாக இந்த அளவுக்கு வந்து ஒரு சேனல் ரன் பண்ணி ஃபேமிலியை ரொம்ப டேக் கேர் பண்ணிங்க, பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணிக்க யாராலையுமே முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட். உங்களை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்றது வார்த்தைகள் கிடையவே கிடையாது. ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஸோ மச் ஆஃப் லவ். பட் இருந்தாலுமே உங்களை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். இன்னும் பெட்டராக பண்ணுவோம் லைஃப்பில், வந்து இன்னும் பெட்டராக வந்து நம்ம வந்து ஸ்டெப் பண்ணோம் அப்படின்றத நினச்சி நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே போல் உங்களை போல எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து நான் டெஃபினட்டாக நம்ம வந்து பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் பிலீவ்ன்றதை நம்ம வந்து சேனல் நீங்கள் மாற்றிட்டீங்க, சேனல் பேரை நீங்கள் மாற்றிருக்கீங்க. பட் ஸ்டில் எனக்கு நீங்கள் ஜஸ்ட் பிலீவ் தான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ கிளிப் மூலியமாக இப்போ நீங்கள் வந்து அடுத்த ஜேர்னிக்கு நீங்கள் வந்து ட்ராவலே வந்திருக்கீங்க. இந்த வீடியோ கிளிப் மூலியமாக நானும் அதில் பங்கேற்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ, லாட்ஸ் ஆஃப் லவ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கவிதா கார்த்திகேயன். நான் பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா அக்காவுடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஸ்டர் பாண்டிங்கில் தான் நான் அவங்கள்ட்ட பழகுவேன். எனக்கு அவங்கள மாதிரி ஒரு அக்கா இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பார்க்குறப்பெல்லாம் எனக்கு என்னோட அக்கா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பவித்ரா அக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ணி, நானுமே வந்து கவிஷ் கிச்சன், கவிஷ் வேர்ல்ட் அப்படின்னு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நாள் முன்ன பின்ன தான் வரும் அவங்களும் நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ரொம்ப வருஷமாகவே எனக்கு அவங்கள தெரியும். ஒரு 5 years ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர்ஸ், கைண்டான பர்சன். அவங்கள்ட்ட நான் பழகின வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அக்கா அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னுதாரணமாக அவங்க போகிற வீடியோஸாக இருக்கட்டும், அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ், பிளாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. சும்மா ஏனோதானோன்னு வீடியோ போகிறவங்களாம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களோட வீடியோஸ் ஒவ்வொன்றுமே நிறைய பேர்த்துக்கு போய் நிறைய பேர்த்துக்கு அந்த அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்குது. நிறைய பேரை என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் அவங்களோட வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பவித்ரா அக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலும் மேலும் வளரணும், இன்னும் நிறைய ஒரு மிகப்பெரிய ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வயசு இல்லை. விஷ் ஆல் தி பெஸ்ட் பவித்ரா அக்கா. நீங்கள் வந்து இன்னும் நல்ல பெரிய ஸ்டேஜுக்கு போவீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து என்னோடய சப்போர்ட் எப்போவுமே உண்டு. பவித்ரா அக்காவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் கொடுங்க. அவங்களோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அவங்களோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ சேனல் நேம் மாற்றிட்டாங்க. அந்த ஜஸ்ட் பிலீவ் அப்படின்ற நேமுக்கு ஏற்ற மாதிரியே அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமே இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அக்கா. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பவித்ரா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் ஜர்னி. ஆல்ரெடி நான் உங்களை ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் நீங்கள். உங்களோட கைண்ட்னஸ் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். என்னை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி நான்லாம் உள்ளே வரும்போது நீங்களாம் ஒரு லெவலில் இருந்தீங்க. பட் அந்த ஒரு எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஏதாவது பேசினா கூட ஆல்ரெடி இப்போ நிறைய யூடியூபர்ஸ் அந்த மாதிரி பேச மாட்டாங்க, ரொம்ப ஓப்பனாக பேசுவீங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. யூ ஆர் எ குட் மதர், யூ ஆர் எ குட் ஒய்ஃப், யூ ஆர் எ குட் விமன். உங்களோட இந்த ஜேர்னி இன்னும் நிறைய சக்ஸஸ்ஃபுல், இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட எந்த ஒரு குறைகளும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ யூ ஆர் எ கிரேட்.
ஏன்னா எதுவுமே உங்களோட வீடியோஸ் இப்போ இன்னுமே சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய பெஸ்ட்டாக பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரஸ். இன்னும் நிறைய இன்ஸ்பைர் பண்ணுங்கள். வீல் ஆல் சப்போர்ட் யூ எனிவே. வெல் டன். பவித்ரா எப்படி இருக்கீங்க? அமெரிக்காவில் இப்போ என்ன டைமில் இருக்குது தெரியல. அமெரிக்காவில் போய் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பவித்ரா. ரொம்ப பார்த்துட்ருக்கேன் உங்களுடைய பேஜ் எல்லாம். ஸோ யூடியூப் சேனல்லாம் ரொம்ப கலக்கிட்டுருக்கீங்க, ரொம்ப நல்லது. காட் பிளெஸ் யூ பவித்ரா. பவித்ரா, நீங்கள் இப்போது யூடியூப் சேனலில் ரொம்ப உங்களுடைய பேஜ் தான் ஓப்பன் பண்ணவே நிறைய வந்துட்டுருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள் அதுக்கு. என்னுடைய ஒரு யோகா ஸ்டூடெண்ட்டுன்ட்டு இல்லாமல் நீங்கள் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர். ஸோ உங்களுடைய பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பவித்ரா மாதிரி ஒரு நம்மளுடைய பேரா உமனில் வந்து பவித்ரான்றதில் வந்து ரொம்ப அழகாக நீங்கள் வந்து ஃப்ளோர் வாக் பண்ணுவீங்க நம்ம இன்டர்நேஷ்னல் மாடல்ஸோட. இதோட நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, நான் உங்களை ஸ்டேஜில் வந்து ஒரு எம்சியாக கொண்டு போயிருக்கேன்றதில் ரொம்ப பெருமை. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் லேடி, அதில் பேரா லேடி எம்சின்றதில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு தான் பவித்ரா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய கால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதே இல்லாமல் எவ்வளோ அழகாக நீங்கள் அந்த ஹோம் டூர்லாம் காமிச்சிட்ருக்கீங்க. சூப்பர். சென்னை வந்தால் ஒரு வாட்டிக்கு, சாரி இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், அதனால் நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், இல்லை சென்னை வரும்போது சொல்லுங்கள், நான் வரேன். நம்ம ஒரு செக்ஷன் போடலாம். நம்மளுடைய எல்லா டீமும் நம்மளுடைய பேரா பர்சன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஒரு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம அதுக்கு ஒரு செக்ஷன் போட்டு நம்மளுடைய நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியாக இருக்காங்க எல்லாருமே, நம்மளுடைய டீமில் இருக்கிறவங்க எல்லாம். வாழ்த்துக்கள் பவித்ரா. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஒர்க் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க, சோஷியல் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க. இது எல்லாம் இல்லாமல் ஃபேமிலி வேறு பார்த்துக்கிறீங்க, டாட்டரு ஹஸ்பண்ட் பார்த்து, எந்த சர்வெண்ட் இல்லாமல் நீங்களே எல்லாம் பார்த்து, நீங்களும் ரொம்ப அழகாக ஒரு மேக்கப், ஒரு ட்ரெஸ்ஸிங், சூப்பர் பவித்ரா. நீங்கள் வந்து சொல்லவே முடியாது, நீங்கள் ஒரு பேரா பர்சன்றதில் உங்களை தான் ரோல் மாடலாக நான் எல்லாருக்குமே காமிப்பேன். என்னுடைய ஸ்டேஜ்லேயும் சொல்லுவேன் நான், பவித்ரா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெல் பவித்ரா, இன்னும் நிறைய பேசிகிட்டே போவேன். சரியா? ஓகே, டேக் கேர். தேங்க்யூ. ஒரு நாள் மீட் பண்ணலாம் நம்ம. ஓகே பவித்ரா. Friends, welcome to Deena Grace YouTube channel is what I usually say. So today it's going to be different. Welcome to Pavitra's vlog on a wheelchair. Yes. So as a woman, it's very difficult for us to, manage our daily routine, taking care of kids, cooking, cleaning, and also having some little me time and taking care of ourselves, balancing our work and life. It's very challenging, as we all know. But here is one strong woman. I would really say she is the singer pen for sure. I have always wondered, Pavitra ma'am, how do you have so much of strength both in body and mind to do your daily routines in itself is not very easy. But you are doing it so beautifully, and the best part is that you also inspire the other women who are in wheelchair, and you also tell them that this is not impossible. You can just live a ordinary life, in fact an extraordinary life than the normal women. Her channel is simply amazing. She has got beautiful vlogs which focuses on how to cook, how to prepare for cooking, how to cook very delicious dishes, how to do makeup, how to arrange our room. So all these vlogs, and where are the places that are disabled friendly that you can visit, how it is, and these are all very informative things that could help and very importantly inspire all the disabled women and also men out there for sure. Wishing you all the very best. Always our support is for you and for your channel, and congratulations on your beautiful milestone, and please pass on my wishes to your daughter as well. So this is Deena Grace signing off from Deena Grace YouTube channel. So take care and have a great day.